அடுத்தது ராகுவினுடைய 3 நட்சத்திரம் திருவாதிரை, திருவாதிரை, சுவாதி, சதயம். இது சனி பகவானை விட ராகு பகவான் நட்சத்திரத்தில் நிற்குச்சுன்னா ரொம்ப கொடுமையான கொடுமை. இவங்களுக்கு தான் கேன்சர் மாதிரியான வியாதிகள், இவங்களுக்கு வீடு அமையிறது, இதெல்லாமே. ஏன்னா இவருமே ஒரு பாவி, அவரும் மரணக்காரகர், இவரும் அதே தான். அப்போது கூண்டோட மரணம். இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லாம் ராகு காட்டு ராசியில் தான் அவரோட 3 நட்சத்திரமே இருக்குது. அப்போ ஃப்ளைட்டில் போய் இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஆறது எல்லாமே கூட்டு மரணங்களுக்கு ராகுவும் வாந்தியம் தான். அப்போ கூட்டு மரணங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னாருன்னா கண்டிப்பாக கூட்டு மரணம். அப்போ இவங்க ஒரு கும்பலாக இருக்கிற இடத்துக்கு இவங்களுக்கு மாந்தி அதில் இருக்கிற அந்த நட்சத்திரம் வரும் நாளில் போகக்கூடாது. எப்போ உங்களுக்கு அந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் வர்ற அன்னைக்கு நீங்கள் எங்கேயோ ஃப்ளைட்டில் போகிறதோ அந்த ஒரு நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரங்கள் வர்றனால மட்டும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. வேறு எல்லாத்துலேயும் போகலாம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நமக்கு எந்த டைம் வருதுன்னு யாருக்கும் தெரியாது, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தாங்க அப்படின்னா நல்லது. மெயினாக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த ராகு நட்சத்திரத்தில் நிற்கும் போது தான் அகால மரணம், திடீர் மரணம். ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க, அது நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க, ஆனால் அது பாய்சனாக போயிடும். அந்த மாதிரி அதெல்லாமே இவங்களுக்கு அந்த மாதிரி